எறும்பு முதல் யானை வரையிலான 84,100,000 ஜீவகோடிகளுக்கும் படியாண்டு காக்கும் முக்கந்தாரிய பரமக்கடவுள் இருக்கின்றாரு. அன்னாருக்கு பாரியாக விளங்கக்கூடிய பார்வதா தேவி இப்பொழுது காந்தி காமாட்சி அம்மனாகத்தான் அல்லவா? அப்படி இருந்தாலும் படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்று தொழில்களுக்கும் திருமூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் ஆகிய மூவரும் ஏற்றுவது போல் நானும் ஒரே சக்தி மதத்தில் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி என்ற பஞ்ச சக்தி ரூபம் கொண்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட முடிந்தார். பராசக்தியாகவும் கல்விக்கும் ஞானத்திற்கும் சரஸ்வதி வடிவில் ஞானாசக்தியாகவும் செல்வத்திற்கு லட்சுமி வடிவில் இச்சாசக்தியாகவும் இவைக்கெல்லாம் மூல காரணமாய் பத்மதா வடிவத்தில் கிரியா சக்தியாகவும் விலகி வருகிறோம். இவை அனைத்திற்கும் ஆதாரமானது ஆதிசக்தி அல்லவா? அந்த ஆதிசக்தியை இப்போது காஞ்சி காமாட்சி அம்மனாகத்தான் வந்திருக்கிறோம் அல்லவா? அந்த மாறி பொய்ய இந்த பூமி பாரம் தீர்க்கும் பொருட்டாகத்தானே அரக்கங்களை அழித்து ஆணவக்காரர்களை அடைத்து அட்டுவர்களை வளம் செய்து அமரர்களுக்கும் அகிலாந்த அந்த பிரம்மாண்ட வாழக்கூடிய ஆனந்த கோடி ஆதரவு தர வேண்டியும்